SLPP மேதின கூட்டம் நடத்தாதாம். இவர்கள் புண்ணிய விடயங்களில் ஈடுபட போவதாக ராஜபக்ச தரப்பினர் குறிப்பிட்டார். இவர்கள் ஏற்கனவே புண்ணியவான்கள். இவர்கள் போய்க்கு சென்றால் பன்சலில் கூட அநியாயம் நடக்கும். ஆர்ப்பாட்டங்களை ஏற்பாடு செய்பவர்கள், அரசாங்கத்துக்கு எதிராக ஒவ்வொரு விஷயங்களை கக்குபவர்கள் எல்லாம் யார் என்று பார்த்தால் ஊழல் மோசடிகளுக்கு பெயர் போனவர்கள். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதத்திலே பல பேருக்கு விசாரணைகளோடு தீர்ப்பும் வழங்கப்படும் கடந்த கால அநியாய அட்டூழியங்கள் செய்தவர்கள் வழக்குகள் இருக்கிறது. அவர்களுக்கு சாதாரண சங்கல வலம்புரி சங்கில் சங்கு ஊதப்படும். கோட்டாபே ராஜபக்சனுடைய செயலாளர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கிருந்தவர்கள் சாணி, முட்டை என்பனை போற்றை கொண்டு அடித்து விரட்டி விட்டார்கள். அது நியாயமான ஒரு வீடு. நானாக இருந்தால் இரும்பு கம்பியில் அடித்து அனுப்பியிருப்பேன். 22 தேரர்கள் அதிக பெறுமதி வாய்ந்த போதைப் பொருட்களை எடுத்து வந்ததன் காரணமாக கைது செய்யும் சாசனத்திற்கு எதிராக அரசாங்கம் செய்கின்ற ஒரு சதித்திட்டம். இவர்கள் மக்கள் அல்ல, மிருகங்களுக்கு சமமானவர்கள். ஆகவே இவர்கள் தண்டிக்கப்படல் வேண்டும். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். இன்றும் இணைந்திருக்கின்றீர்கள் நேருக்கு நேர் நேர்காணல் நிகழ்ச்சியுடன். இன்று எம்மோடு சமகால அரசியல் விவகாரங்கள் தொடர்பில் பேசுவதற்கு தயாராகி இருக்கின்றார் எமது தலைமுறை கட்சி தலைவர் சிதம்பரம் கருணாநிதி. வணக்கம். வணக்கம். என்னுடைய குரல் வளம் சற்று இன்னைக்கு நல்ல அல்ல. இருப்பினும் இந்த நேர்காணல் செய்கிறதுக்கு பிரதான காரணம் பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நாட்டில் நிறைய பேசு பொருளான விஷயங்கள் இருக்குது. உங்களுடைய கருத்து என்ன, உங்களுடைய வியூ பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்காங்க. அந்த நிலையில் நாளைய தினம் மே 1 தொழிலாளர் தினம். இப்போது இதை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் பலரும் பல இடங்களில் மே தின கூட்டங்களை நடத்துறதுக்கு தயாராக்கிக்கிட்டு வராங்க. இப்படி இருக்கிற நிலையில் SJB சமூக ஜன பலவை எதிர்கட்சி அவர்கள் UNPயோடு இணைந்து இந்த மே தின கூட்டத்தை நடத்துவதற்கு தயாரானார்கள். அழைப்பும் விடுத்தார்கள். எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஐக்கிய தேசிய கட்சிக்கு அழைப்பும் விடுக்கின்றார். ஆனால் ஐக்கிய தேசிய கட்சி இதில் கலந்து கொள்ளாமல் அவர்கள் ஒரு புண்ணிய விடயத்தில், புண்ணிய தானத்தில் ஈடுபட போவதாக, நாளை போய தினமும் கூட, ஆகவே புண்ணிய தானத்தில் ஈடுபட போவதாக அறிவித்து அதிலிருந்து விலகிவிட்டது. ஆகவே SJB ஒரு பக்கம், திலீப் ஜெயவீரனுடைய சர்வஜன பலவேகிய கட்சி ஒரு பக்கம், தேசிய மக்கள் சக்தி அது மாரகமையில் செய்கின்றது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் அவர்களுடைய கூட்டம் நடைபெறுகிறது. ஆகவே என்ன சொல்ல இருக்கிறது இந்த மேதின கூட்டங்கள் சம்பந்தமாக? இதில் உண்மையாகவே பார்த்தால் இது ஒரு மேதினமாக நான் பார்க்கவில்லை, போட்டி தினமாக பார்க்கின்றேன். பொறாமை தினமாக, ஒரு வெறியோடு நடத்தும் மேதினமாக எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்படுவதாகவே நான் உண்மையாகவே பார்க்கின்றேன். ஐக்கிய தேசிய கட்சியும் இவர்கள் ஒன்றாக சேரப்போகிறோம், சஜித்தும் ரணிலும் என்றார்கள். ஆனால் ஒருபோதும் ரணில் இவரை அணைத்துக் கொள்ள மாட்டார். காரணம், இவருடைய தகப்பனார் அமைச்சராக, பிரதமராக, ஜனாதிபதியாக இருந்து கொழும்பு மத்திய தொகுதியில் வெற்றி பெற்றவர். இருந்த போதிலும் தேர்தலில் கூட இவருக்கு இங்கு கேட்பதற்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கவில்லை ரணில். இவரை விரட்டி உதைத்து விரட்டினார். அம்பாந்தோட்டையில் போய் விழுந்தார் உதை. எனவே அவர் ஒருபோதும் இவரை அணைத்துக் கொள்ளவோ அருகில் வைத்துக் கொள்ளவோ விரும்ப மாட்டார். இதுதான் உண்மையானது. எனவே இது ஒரு போட்டிக்காக நடத்தப்படும், அரசாங்கத்தை பயமுறுத்துவதற்கு அல்ல, எங்களுக்கு செல்வாக்கு இருக்கின்றது என்பதை காண்பிப்பதற்கான ஒரு மேதினமாகவே இருக்கிறது. போலியான மேதினமாகவே நான் பார்க்கின்றேன். ஆனால் நேற்றைய தினம் ஐக்கிய தேசிய கட்சி தலத்தா அத்துக்கோரில் ஏற்கனவே SJBயிலும் இருந்தார், இப்பொழுது UNPயில் இருக்கின்றார். அவர் குறிப்பிடுகிறார், எதிர்காலத்தில் என்றாவது SJBயும் UNPயும் இணைவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றது, அதற்கான வேலைகள் முறையாக இடம்பெறும். ஆனால் இப்போதைக்கு நாங்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார். அதைத்தான் போட்டி பொறாமை. யார் பெரியவர்? ஜனாதிபதி தேர்தல் வரும்போது ரணிலா, சஜித்தா, இவ்வாறான பிரச்சனைகள் வரும். ஆகவே ஒருபோதும் இவர்கள் இணையப் போவதில்லை. இவர்கள் இணைவதால் அரசாங்கத்திற்கோ அல்லது வேறு எந்த அரசியல் கட்சிக்கோ எவ்விதமான பிரச்சனையும் கிடையாது. எதிர்வரும் தேர்தலில் படுதோல்வி அடைவார்கள். ஆனால் இவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இப்போ SJBயாக இருக்கலாம், சர்வஜன பலவேயாக இருக்கலாம், ஸ்ரீலங்கா நிதாஷ் பக்ஷியாக இருக்கலாம், இவர்களெல்லாம் குறிப்பிடுகிறார்கள் அரசாங்கத்திற்கு எதிராக, போலி பொய் சொல்லுகிற அரசாங்கத்துக்கு எதிராக, இவருடைய பொய் திருட்டு களவுகளை மறைக்கின்ற, இவர்களுக்கு இதை அம்பலப்படுத்துகின்ற ஒரு மேதின கூட்டங்களாகத்தான் நாளைய தினம் இவர்கள் செய்யப்போவதாக குறிப்பிடுகிறார்கள். அதுவும் சர்வஜன பலவேக கட்சியெல்லாம் சொல்கிறது 20-30 ஆயிரம் பேர்
நாளைய தினம் எங்களுடைய கூட்டங்களில் கலந்து கொள்வார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். எஸ்ஜேபி 50,000க்கும் அதிகமான மக்கள் சனத்தொகையை களமிறக்க தயாராகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. என்ன நடக்கும்? 50,000 30,000 மக்களால் ஒரு நாட்டின் தலைவரையோ அல்லது தலைமைத்துவத்தையோ பாராளுமன்றத்தையோ ஜனாதிபதி பதவியோ அகற்ற முடியாது. எனவே அது அவர்கள் கட்சி சார்பானவர்கள் வரலாம். அதே போல SLPP சத்தமே இல்லை இந்த முறை மே தின கூட்டம் நடத்தாதாம். காரணம், அன்றைய தினம் போயா தினம் என்பதால் இவர்கள் புண்ணிய விடயங்களில் ஈடுபட போவதாக ராஜபக்ச தரப்பினர் குறிப்பிட்டார். இவர்கள் ஏற்கனவே புண்ணியவான்கள், அது உலகில் உள்ள அனைவருக்கும் தெரியும், சகல சமூகத்துக்கும் தெரியும். உலகில் உள்ள தமிழ், கிறிஸ்தவ, முஸ்லிம், சிங்கள மக்களை தவிர்த்து வேறு மக்களுக்கு, வெளிநாட்டவர்களுக்கும் இவர்களை பற்றி தெரியும். இவர்கள் பெரிய புண்ணியவான் என்று. இவர்கள் போயைக்கு சென்றால் பன்சலில் கூட அநியாயம் நடக்கும். இவர்களுக்கு சனம் வராது, தங்களுடைய பலத்தை காண்பிக்க நிரூபிக்க முடியாது என்ற பயத்தில் இவர்கள் அன்று போகும் வேதினத்தை கொண்டாடவில்லை. இதுவே உண்மை. இவர்களுக்கான மக்கள் ஆதரவு இல்லை. இல்லை, நிச்சயமாக இல்லை. இவர்கள் அழைத்து வர முடியாது. போராட்டம் நடத்தினால் 21 நவம்பர் மாதம் லட்சக்கணக்கில் வருவார்கள் என்றார்கள். அங்கு குறிப்பிட்ட சனமே இருந்தது. இவர்களுக்கு எதிராக தைரியமாக ஒரே ஒரு அரசியல்வாதியாக நான் தான் புறக்கோட்டையில் ரயில் நிலையத்துக்கு முன்பாக எதிர்த்தரப்பாக நான் பேசினேன். இவர்களுக்கு எதிராக எவரும் வரவில்லை அன்று. எனவே இவர்களுக்கு ஒரு கூட்டம் வராது என்றதால் இவர்கள் வைக்கவில்லை மேதினம். இதுதான் உண்மையான காரணம். அதே போல அடுத்த விஷயம் இருக்கின்றது. கருணாநிதி அவர்களே, NPP JVP இந்த அரசாங்கத்துக்கு எதிராக இன்று எதிர்க்கட்சிகள் அடுத்தடுத்த குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார்கள். பல சர்ச்சைகள் இருக்கின்றது அரசாங்கத்திலும், இல்லை என்று சொல்ல முடியாது. திரைசேரியில் $2.5 மில்லியன் அமெரிக்கன் காணாமல் போயிருக்கின்றது. இது அக்கர்ஸ் திருடிவிட்டார்கள் என்று சொன்னாலும் கூட அக்கர்ஸ் இல்லை, இது உள்ளே இருக்கின்ற அக்கர்ஸ் தான் செய்திருக்கின்றார்கள் என்று இன்று பல ஆதாரங்கள் மூலமாக சொல்லப்படுகின்றது. அதே போல இலங்கையில் இருக்கின்ற தபால் சேவை ஊடாக US போஸ்ட் சர்வீஸுக்கு அனுப்பிய $600,000 அமெரிக்கன் காணாமல் போயிருப்பதாக அமைச்சர் ஒப்புக்கொள்கிறார். நளின் தாய்திஸ் அவரை குறிப்பிடுகிறார். இப்படி இருக்கின்றது. நிலக்கரி, அதே போல கண்டெய்னர் சம்பந்தமாக இப்படி ஏராளமான விஷயங்கள் அடுத்தடுத்து அரசாங்கத்தின் மீது குற்றம் சுமத்தப்படுகின்றது. எப்படி பார்க்கிறீர்கள்? அரசாங்கம் இந்த இடத்துக்கள் எல்லாம் ஃபெயிலாகி கொண்டு வருகிறதா? இல்லை, அரசாங்கத்தின் மீது சில தவறுகள் இருக்கின்றன. நாங்கள் அரசு சார்பானவரும் அல்லது NPP அரசாங்கத்தின் ஒரு பிரதிநிதியாக நான் இங்கு வரவில்லை. எனக்கு ஒரு கட்சி இருக்கின்றது. யார் தவறு செய்வினும் நாங்கள் அதை தைரியமாக தெரிவிப்போம். இதுதான் என்னுடைய தொழிலாக இருக்கின்றது. நான் ஏற்கனவே உங்களுடைய தொலைக்காட்சியில் கூறியிருக்கின்றேன், பாராளுமன்றத்தில் இருக்கும் 225 பேரை மாற்றினால் நாடு சிறப்பாக இருக்கும் என்பது போலியான ஒரு வார்த்தை. அரச அதிகாரிகள் உங்களுக்கு கூறியிருக்கிறார், அரச உத்தியோகத்தர்கள் இவர்கள் அனைவரும் கடந்த கால ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டவர்கள். எனவே இவர்களும் மாற்றப்பட வேண்டும். இதுதான் இங்கே நடப்பது. எனவே அரசாங்கம் நிர்வாக திறமை இன்மை என்பதை விட நிர்வாகத்திலே சில தவறுகள் விடுகின்றார்கள் இந்த அரசாங்கம். சரியானவர்களை உடனடியாக தண்டியுங்கள். நீதிமன்றத்தில் போய் இங்கு மக்கள் நீதிமன்றம், இலங்கையில் இருக்கும் நீதிமன்றத்திலே மாத கணக்கில் வழக்குகள் செல்கின்றன. அவர்கள் சம்பந்தமாக ஒரு தனியான நீதிமன்றம் ஒன்று ஏற்பாடு பண்ணி 5 நாள் விசாரணை வையுங்கள். 30 நாட்களுக்குள் அவர்களுக்கு தண்டனை கொடுங்க. உங்களுக்கு செய்ய முடியும். 159 ஆசனங்களை வைத்திருக்கிறீர்கள். சட்டத்தை கூட மாற்ற முடியும் உங்களால். எனவே அதை செய்யுங்கள். அதுதான் கூறுகின்றோம். அமைதியாக தலையை தடவி குட்டுவதற்கு முயற்சிக்காதீர்கள். குட்ட வேண்டுமானால் நேராக குட்டுங்கள், தலை வெடிப்பதற்கு. ஏன்னா அதிகாரம் உங்களுக்கு மக்கள் கொடுத்திருக்கின்றார்கள், அதற்கு தான் தண்டனை கொடுப்பதற்கு. ஏன் நீங்கள் தாமதமாகவும் அமைதியாகவும் சாந்தமாகவும் இருக்கின்றீர்கள்? அப்படி இருக்காதீர்கள். அப்படியானால் உங்களுக்கு பெரும் பாதிப்பு வரும். இல்லை, அரச சார்பானவர்கள் அல்ல அரசாங்கத்துக்கு வாக்களித்தவர்கள் மாத்திரம் அரச நிறுவனங்களில் இல்லை, கிடையாது. அதிகமானவர்கள் இருப்பது முன்னாள் ஆட்சியாளர்களோடு 70 ஆண்டு கால பரம்பரை தான் அங்கு இருக்கின்றன. எனவே அவர்கள் எங்கெங்கு பழி வாங்கலாம், எங்கெங்கு எங்களுடைய பேரை மாசுபடுத்தலாம் என்பதில் கவனமாக இருக்கின்றார்கள். அதற்கு அரசாங்கம் கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே இது ஏதோ ஒரு விதத்திலான சூழ்ச்சி என்று நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். நிச்சயமாக அதற்கு அரசாங்கம் வேகமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசாங்கம் மெதுவாக இருப்பது அவர்கள் ஒரு இடத்திலே அவர்களுடைய தோல்வியை ஒப்புக்கொள்வதைப் போல இருக்கின்றது. சில வேளை உண்மையாகவே அவர்கள் மிக நேர்மையாகவும் சாந்தமாகவும் அமைதியாகவும் செய்வதை பார்க்கும் போது வெளியில் இருப்பவர்களுக்கு அப்படித்தான் தெரிகின்றது. இதே ராஜபக்சேதான் கடத்தப்பட்டு ஆட்களை கொண்டிருப்பார். இதே சஜித்தின் தகப்பனார் பிரேமதாசியாக இருந்தால் டயர் போட்டு எரித்திருப்பார். JR ஜெயவர்தனாக இருந்தால் அண்டர்வேர்ல்டை வைத்து பாதாள உலகத்தை வைத்து அழித்திருப்பார். ஆனால் இவர்களுக்கு துப்பாக்கியில் சுடவும் தெரியும்,
எல்லாம் தெரிந்தும் அவர்கள் ஜனநாயகத்துக்கு வந்ததால், ஜேவிபி என்னும் ஒரு இயக்கமாக இருந்து ஜனநாயகத்துக்கு வந்ததால் மிக சிந்தனையோடும் தங்களுடைய பெயர் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக பொறுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். எனவே பொறுமை வேண்டும் கௌரவ ஜனாதிபதி அவர்களே, அதற்கும் ஒரு அளவுதான் இருக்கின்றது. கொஞ்சம் வேகமாக செயல்படுங்கள், பொறுமை சற்று ஒதுக்கி வையுங்கள், அல்லது இந்த நாட்டை ஆட்சி செய்யும் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படும். இதில் எவ்விதமான மாற்றமும் இல்லை. நீங்கள் நல்லவர், ஆனால் நீங்கள் சரியாக வேகமாக விவேகமாக செய்யவில்லை என்று நான் கூறவில்லை. தண்டனையை உடனடியாக கொடுங்கள். உங்களுக்கு அதிகாரம் இருக்கின்றது, அதிகாரத்தை பிரயோகியுங்கள். இப்போ எதிர்கட்சியில் இன்னைக்கு இந்த குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பவர்கள், ஆர்ப்பாட்டங்களை ஏற்பாடு செய்பவர்கள், அரசாங்கத்துக்கு எதிராக ஒவ்வொரு விஷயங்களை கக்குபவர்கள் எல்லாம் யார் என்று பார்த்தால் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே பல ஊழல் மோசடிகளுக்கு பெயர் போனவர்கள், அல்லது ஊழல் மோசடிகளை பார்த்தும் ஏதோ நடக்காததைப் போல் கண்டுகொள்ளாதவர்களைப் போல் இருந்தவர்கள் தான் இவர்கள். இப்படியானவர்கள் தான் என்று கட்டுவதாக சோசியல் மீடியாவிலே சொல்லப்படுகின்றது. நிச்சயமாக உண்மை. காரணம், எதிர்வரும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதத்திலே பல பேருக்கு விசாரணைகளோடு தீர்ப்பும் வழங்கப்படும். கடந்த கால அநியாய அட்டூழியங்கள் செய்தவர்கள் வழக்குகள் இருக்கிறது. அந்த வழக்குகள் எடுக்கப்படும் என்பதை விட அந்த காலகட்டத்தில் இவர்களுக்கான கொடுப்பனவுகள், தண்டனை என்பதை விட கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டு அவர்களுக்கு சாதாரண சங்கல்ல வலம்புரி சங்கில் சங்கு ஊதப்படும். தயாராக இருங்கள். எனவே இதற்கு பயந்து, இதற்கு அஞ்சுதான் இவர்கள் இவர்களுடைய எடுபிடிகளை வைத்து 1000 2000 கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, மதுபானம் கொடுத்து இவர்கள் இந்த போராட்டங்களுக்கு கொண்டு வர, எவ்விதமான போராட்டம் கொண்டு வந்தாலும் எதுவும் நடக்கப் போவது கிடையாது. இப்போ அண்மையில் இந்த நிதியமைச்சின் செயலாளருடைய வீட்டை நோக்கி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சனுடைய செயலாளர், அப்போதைய செயலாளர் சுகீஸ்வர பண்டார அப்படிங்கிற ஒருத்தர் அவரோட ஒரு 10 பேரை கூட்டிக்கிட்டு போயிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தார். அப்போ அங்கே வந்த அது மக்கள்னு சொல்கிறாங்க, இன்னொரு தரப்பு சொல்லுது இல்லை உங்கள் ஜேவிபியினுடைய ஆதரவாளர்கள் திட்டமிட்டு தான் நீங்கள் அழைத்து வரப்பட்டார்கள், இவர்கள் திட்டமிட்டு இவர்கள் மீது சாணி அடித்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் சுகீஸ்வர பண்டார அந்த வீட்டை நோக்கி சென்றதால், வீட்டுக்கு அருகில் சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு இருந்தவர்கள் சாணி, முட்டை என்பனை போற்றை கொண்டு அடித்து விரட்டி விட்டார்கள். இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி? நியாயமான ஒரு வீடு. நானாக இருந்தால் இரும்பு கம்பியில் அடித்து அனுப்பியிருப்பேன். ஏன்னால் வருவதற்கு ஒருவருக்கு ஒரு தகுதி இருக்க வேண்டும். பேசுவதற்கு ஒருவரை நீங்கள் கெட்டவர் என்றால் நீங்கள் புனிதமானவனாக இருக்க வேண்டும். எனவே கோட்டாபேயிடம் இருந்தவர்கள் புனிதமானவர்கள் என்று கூற முடியுமா? முடியாது. ஊழல் நாயகர்கள், ஊழல் கதாநாயகர்கள், ஊழல் மன்னர்கள் அவர்கள். எனவே இவர்களுக்கு இங்கு மற்றவர்களை பேசுவதற்கு எவ்விதமான தகுதியும் தராதரமும் கிடையாது. அவர்களை இரும்பு கம்பியால் அடித்து அனுப்ப வேண்டும். இப்படிப்பட்டவர்களை தேவையற்ற பிரச்சனை ஒன்று. உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் வழக்கு தொடருங்கள். ஒரு வீட்டுக்கு முன்னால் சென்று ஆர்ப்பாட்டம் செய்வது தவறான செயல். காரியாலயத்திற்கு முன்னுக்கு நீங்கள் செய்யலாம் ஜனநாயக நாட்டிலே. ஆனால் இவ்வாறாக தயவு செய்து செய்யாதீர்கள். அதெல்லாம் பிள்ளையான ஒரு செயல். அவர்கள் செய்தது சரி, 100% சரி. இன்னும் கொஞ்சம் கடுமையாக நடந்திருக்கலாம், அவர்கள் நடக்கவில்லை. அவர்கள் ஜேவிபி ஆதரவாளர்கள் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஜேவிபி ஆதரவாளர்கள் என்பது இந்த அரசாங்கத்தின் ஆதரவாளர்கள். இந்த அரசாங்கம் நன்மை செய்கிறது என்றால் அவர்களுக்கு நீங்கள் சார்பாக இருப்பது என்ன தவறு இருக்கின்றது? எந்த விதமான தவறும் கிடையாது, கிடையவே கிடையாது. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உரிமை இருக்கின்றது. இந்த ஆட்சி மிக நன்றாக செல்லும் கொண்டு இருக்கின்றது. அனைவருக்கும் பாதுகாப்பு இருக்கின்றது. எனக்கு தனியாக விசேடமான பாதுகாப்பு இருக்கின்றது. காரணம், நாங்கள் உண்மை பேசுவதால். இதே படந்த அரசாங்கத்தில் நான் பாதுகாப்பு கேட்டு கடிதம் கொடுத்து சிஐடி கொடுத்த போது கூட அவை நிராகரிக்கப்பட்டன. எனவே இந்த அரசாங்கம் நல்ல, உங்களுக்கும் பாதுகாப்பு, ஊடகங்களுக்கு, ஊடகவியலாளர் யாரும் கொல்லப்படவில்லை, அழிக்கப்படவில்லை, ஒழிக்கப்படவில்லை, கடத்தப்படவில்லை இந்த அரசாங்கத்தால். எனவே இந்த அரசாங்கம் மிக சிறந்த அரசாங்கமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் பலர் அச்சுறுத்துகிறார்களே ஃபேஸ்புக்கில் எல்லாம். யார்? நிறைய ஃபேஸ்புக்கில் யாரும் அச்சுறுத்தலாம். கருணாநிதி அவர்கள் இப்படி சொல்கிறீர்கள், ஆனால் சமூக வலைத்தளங்களில் ஒரு சில இடங்களில் காணக்கூடியதாக இருந்தது. உங்களையும் விமர்சித்திருந்தார்கள், எங்களுக்கும் விமர்சனங்கள் இருக்கின்றது ஒரு சில இடங்களில். அதாவது ஏதாவது நீதிமன்றத்தில் பேசுகின்ற விடயத்தை நாங்கள் ஒரு நிகழ்ச்சி, செய்தி நிகழ்ச்சியினூடாக வெளிப்படுத்தினால் அந்த தரப்பு சார்ந்தவர்கள், ஆதரவாளர்கள் எங்களுக்கு எதிராக எழுதுகிறார்கள். அது மிரட்டும் துணையிலும் இருக்கின்றது. உங்களை சார்ந்தும் சில விஷயங்களை பார்த்தோம். அப்போ அதுக்கெல்லாம் என்ன செய்வது? நான் அதைத்தான் முன்பு உங்களுக்கு கூறினேன். என் மீது தவறு இருந்திருந்தால், நான் கட்சி ஆரம்பித்து 2018ஆம் ஆண்டு. எனவே அவர் எழுதியிருந்தார் மட்டக்களப்பில், நான் முன்பு இருந்ததை தான் எழுதியிருந்தார் அந்த காலகட்டத்தில். எனவே உண்மையாக இது இருந்திருந்தால், இவர் நல்லவராக இருந்தால், இவர் ஒரு நல்ல தாய்க்கு பிறந்திருந்தால்,
என்ன செய்திருக்க வேண்டும்? அப்போது எழுதியிருக்க வேண்டும். பிள்ளையான் மீது நான் குறை கூறிய பின்பு பிள்ளையானின் ஆதரவாளர்கள் தான் எனக்கு எதிராக எழுதுகிறார்கள். எனவே அப்படியானால் இது அனைத்தும் போலி என்பது அனைத்து மக்களுக்கும் தெரிகின்றது. நான் இப்போது மட்டக்களப்பில் இல்லை. அவர்களிடம் முன்பு நான் இருந்தபோது, அப்போ முன்பு நீங்கள் ஏன் எழுதவில்லை? பிள்ளையானின் குற்றத்தை நான் சொல்லாததால் நீங்கள் எழுதவில்லை. அப்படியா? அப்படி சொன்னால் எழுதுவீர்கள். அப்ப நீங்கள் நல்லவர்களா? இதேபோல் தான் டக்ளஸ் தேவானந்தா கைதின் பின் நான் பேசினேன். அதன் பின்பு தான் டக்ளஸ் தேவானந்தாவுடைய கிழக்கு மாகாணத்திலே திருகோணமலையிலே அந்தபுரத்திலே இருந்த ஒரு பெண், அந்த பெண்ணின் மகள், அவள் தான் எனக்கு எதிராக எழுதுகின்றார் என்று. அரசியல் ரீதியான விமர்சனங்கள் தான் இது. இதை நீங்கள் முன்பு தெரிவித்திருக்கலாம். நான் முன்பு 1 வருடத்துக்கோ 2 வருடத்துக்கு முன்போ தவறு செய்து இருந்தால் நீங்கள் ஏன் அப்போது தெரிவிக்கவில்லை? டக்ளஸை பேசிய பின்பு என்னை பற்றி தவறாக எழுதுகிறீர்கள், பிள்ளையாடன் பற்றி பேசிய பின்பு எழுதுகிறீர்கள். எனவே நீங்கள் எல்லாம் யார்? நீங்கள் ஒரு நல்ல பத்திரிகை பிறந்தவராக இருக்க முடியாது. உங்கள் தவறுகள் இருப்பின் அப்போது தெரிவிக்க. என்னை பாருங்கள், யார் தவறு செய்தாலும் தைரியமாக எழுதுகிற காரணம் பத்திரிகை பிறந்தவன் நான். அதோடு அடுத்த விஷயம்தான், இன்னொரு சர்ச்சைக்குரிய ஒரு விடயம் நடந்தது. யாழ்ப்பாணத்திலே பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ஒரு பெண்ணை நோக்கி துப்பாக்கியை நீட்டி அச்சுறுத்தி மிரட்டிய ஒரு காட்சி சமூக வலைத்தளங்களிலே வைரலாக பகிரப்பட்டது. அது ஒரு காணி சம்பந்தப்பட்ட விவகாரம், நீதிமன்றத்திலும் வழக்கு செல்கிறது. இருப்பினும் இந்த சம்பந்தமான ஒரு வாக்குவாதத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவருக்கு வழங்கப்பட்ட அந்த துப்பாக்கி எடுத்து காண்பித்து மிரட்டுகிறார். இந்த விஷயம் இந்தியாவிலும் சாட்டை அவர் கூட பேசியிருந்தார். நீங்கள் இதை பற்றி எப்படி பார்க்கின்றீர்கள்? இது சரியா இவர் செய்தது? ஒரு பெண்ணுக்கு எதிராக துப்பாக்கியை காண்பித்து மிரட்டியது சரியா? அல்லது அந்த பெண் பாராளுமன்ற உறுப்பினரை காலால் எட்டி உதைப்பதற்கு முயற்சிக்கின்றார், எட்டி உதைத்ததாகத்தான் சொல்லப்படுகின்றது. என்ன இதை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்து? உண்மையாகவே அந்த பெண்ணை பார்க்கும்போது எங்களுக்கு தெரிகிறது அவர் ஒரு படித்த ஒரு கௌரவமான வாராக தெரியவில்லை. கல்லை எடுத்து எறிகிறார். அது ஒரு தேவையற்ற உண்மையாக விடயம். ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் என்பது யார் என்பது அந்த உறுப்புரிமையை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய மரியாதையை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதே ஆயுதம் கொடுப்பது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு கைத்துப்பாக்கி கொடுத்திருப்பது துப்பாக்கி அல்லது வாள் இவைகள் போன்றவர்களால் தாக்க வரும் போது தான் அதை பாவிக்க வேண்டும். ஒரு பெண்ணுக்கு எதிராக செய்வது ஒரு பிழையான காரியமாக நான் பார்க்கின்றேன். ஆனால் அங்குள்ளவர்கள்லாம் வீர பெண்கள் தான். காரணம், வட மாகாணம் வட மண் என்பது ஒரு வீர மண். வீரனால் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் என கூறப்படும் மாவீரன் தான். உண்மையாகவே நல்ல கொள்கைகளை ஏற்றுக்கொண்டார். அந்த கொள்கையினூடாக வாழ்ந்த அந்த மக்களுக்கு இயற்கையாகவே தைரியம் வரும். கிழக்கு மாகாணத்திலும் இருக்கிறது, அதிகமானவர்களுக்கு இல்லை. காரணம், கருணா பிள்ளையால் போன்ற துரோகிகளால் அந்த மக்களும் மாற்றப்படுகின்றார்கள். அதில் மக்கள் மாற வேண்டும். விட்டு நீங்கள் வாருங்கள் வெளியே. எனவே அந்த வடமாகாணத்தில் உள்ள பெண்களுக்கு ஒரு தைரியம் இருக்கின்றது. இயற்கையாகவே வரும் அந்த தைரியம். அதுதான் அவர் கல்லை எடுத்து எறிந்திருக்கின்றார். ஆனால் அதுவும் ஒரு தேவையில்லாத காரியமாக தான் நான் பார்க்கிறேன். அவர் மீது, டாக்டர் மீது, அர்ஜுனா மீது தவறு இருப்பின் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்ய இருந்தது. எனவே இருவருமே செய்தது பிழையான காரியம். ஆனால் மிக தவறான காரியம் செய்த டாக்டர். ஒரு பெண்ணுக்கு துப்பாக்கி காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவரும் ஒரு கல்லை எடுத்து அடித்திருக்கலாம், எரிந்திருக்கலாம். பெண்ணுக்கு எரிய முடியுமாக இருந்தது, ஏன் இவருக்கு ஒரு கல் எடுத்து எரிய முடியாது அவர் மீது? எனவே துப்பாக்கி காட்டியது ஒரு பிழையான செயல். பாராளுமன்ற உறுப்பினர் என்றது கொடுத்திருப்பது அந்த துப்பாக்கி தன்னுடைய உயிராபத்து ஏற்படும் போது அதை பாவிப்பதற்கு. எனவே அரசாங்கம் துப்பாக்கி நீதிமன்றத்தில் கையளிக்கப்பட்டு விட்டது. எனவே மீண்டும் அவர்கள் துப்பாக்கி ஒருபோதும் கிடைக்கப் போவது கிடையாது. நிச்சயமாக இவ்வாறானவர்களுக்கு துப்பாக்கி கொடுப்பது சரியா? பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உண்மையாக பாதுகாப்புக்கு கொடுக்க வேண்டியது உண்மையாக கொடுக்க வேண்டும். அது ஏற்கனவே இருந்தது. அதே போல் மாகாண சபை உறுப்பினர்களுக்கும் இவர் இதை வைத்து கையாளுவ விதம் சற்று விமர்சனத்துக்குள்ளாகி அது போலீசார் மேலும் பிழை இருக்கிறது. ஏற்கனவே இவர் பலரை துப்பாக்கியில் சுடு என்று பயமுறுத்தி இருந்தார். எனவே அந்த நேரத்தில் இந்த துப்பாக்கி எடுக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. அது அரசாங்கம் மேலும் தவறு, போலீசார் மேலும் தவறு. அந்த நேரமே இவர் துப்பாக்கி எடுத்திருக்க வேண்டும். யாரும் வழக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் முகப்புத்தகங்களே கூறுகிறார் துப்பாக்கியில் சுடுவேன் என்று. அப்படி கூறுவதற்கு ஒரு அதிகாரம் இல்லை. எனவே பாதுகாப்பு அமைச்சனூடாக அந்த துப்பாக்கி மீள் பெற்றிருக்க வேண்டும். பெறாதது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருடைய பிழையாகவே நான் கருதுகிறேன். இதே போலத்தான் கருணாநிதி அவர்களே, இந்த வடக்கு பகுதிகளில் எங்களுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு செய்தியாக இருப்பது இந்த வாழ்வெட்டு சம்பவங்கள் அண்மையிலும் பதிவாக இருக்கின்றது. இப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள்னால
மக்கள் மிகவும் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் தான் வாழ வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. இது கடந்த ஆட்சி காலங்களில் அதிகமாக இருந்தது. ஆபா குழு என்றெல்லாம் ஒரு குழுக்கள் பயங்கரமான மோசமான செயல்களில் ஈடுபட்டார்கள். ஆனால் இப்பொழுது அப்படி இல்லைனாலும் ஆங்காங்கே ஒரு சில சம்பவங்கள் பதிவாகிறது. இவற்றை இல்லாமல் ஒழிக்க என்ன செய்யலாம்? நிச்சயமாகவே இது பாதுகாப்பு அதிகாரிகளால் மாத்திரமே முடியும். இது உங்களுக்கு தெரியும், மாடு களவெடுக்க சென்றார்கள் என்று வேனில் ஒரு சின்னஞ்சிறுவனை சுட்டார்கள். ஏன் இதுவரைக்கும் எந்த வாள் வெற்றியவர்கள் சுட்டீர்கள்? நீங்கள் இல்லை, கைது செய்தோம், யாரையும் அவர்களை சுடுங்கள். சுட வேண்டியவர்களை நீங்கள் சுடவில்லை தான் பிரச்சனை. இரண்டாவது, அதிகாரம் இருக்க வேண்டும். அங்கே போலீஸ் இராணுவத்தை வழிநடத்தக்கூடிய அதிகாரமுள்ள ஒரு அதிகாரி இருக்க வேண்டும். அந்த அதிகாரி தான் ஆளுநர். எனவே ஆளுநர் சரியாக செயல்படுகிறாரா இல்லையா என்பது இன்னொரு பிரச்சனை. எனவே பிரேமதாசா போல முன்பு பிரேமதாசா இருந்த காலகட்டத்திலே செயலாளர்கள் தான் எல்லோரிடத்தையும் இருந்தார்கள், அனைத்து பகுதிகளும். அவர் கொண்டார் மேலதிக செயலாளர் என்று அவருக்கு நம்பிக்கையான அந்த செயலாளர்களை விட திறமையானவர்களை நியமித்தார். எனவே இவர்களுக்கு பதவி இருந்தது, அதிகாரம் இருக்கவில்லை. மேலதிக செயலாளருக்குத்தான் அதிகாரம் இருந்தது. அது அனைத்தும் ஜனாதிபதி பிரேமதாசாவின் நேரடி கண்காணிப்பில் நியமிக்கப்பட்டவர்கள். அதுபோல் வடமாகாணத்திலே ஆளுநர் இருக்கட்டும், மேலதிக ஆளுநராக என்னை போன்ற தைரியமான திறமையானவர்களை நியமியுங்கள். 1 மாத காலத்துக்குள் வாழ்வெட்டை இல்லாமல்மாக்கி காண்பிக்கின்றேன். எப்படி என்று கேட்காதீர்கள். 30 நாள் காலக்கெடு கொடுங்கள். இல்லை என்றால் இது எந்த நாளும் நடந்து கொண்டிருக்கும். ரைட். இறுதி விஷயம் என்னவென்றால், கருணாநிதி அவர்களே, அண்மையில் சர்வதேச விமான நிலையம், கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து 22 தேரர்கள் அதிக பெறுமதி வாய்ந்த போதைப் பொருட்களை எடுத்து வந்ததன் காரணமாக கைது செய்யப்பட்டார். அதையடுத்து இலங்கையின் பல தேரர்கள் பிரஸ் மீட் வைத்து பல வாய்ஸ் கட்டுகளை கொடுத்து, சிலர் எப்படி கூறுகிறார்கள், இது புத்த சாசனத்திற்கு எதிராக அரசாங்கம் செய்கின்ற ஒரு சதித்திட்டம், இது புத்த சாசனத்தின் நட்பெயரை கெடுக்கும் வகையில் யாரோ செய்த ஒரு திட்டம், இப்படியெல்லாம் பல கதைகள் கேட்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இன்னொரு தரப்பு சொல்கிறார்கள், யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும், இவர்களுக்கு கடும் நடவடிக்கை தண்டனை கொடுக்க வேண்டும் என்று இன்னும் ஒரு தரப்பு தேரர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? நான் பார்த்தேன், ஊடகங்களில் பல முன்னாள் மஹிந்த ராஜபக்சவின் ஆதரவாளர்களும் கைக்கூலிகளாக இருந்த பௌத்த மதகுருமார் தான் பேசுகின்றார்கள். எனவே இவர்கள் எங்கிருந்து சென்றார்கள் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பன்சலையில் உள்ளவர்கள் தான் சென்றார்கள். பௌத்த விகாரையிலிருந்து, கடைகளில் இருந்தோ மாளிகாவத்தையில் இருந்தோ அல்லது வெள்ளவத்தில் இருந்தோ யாரும் செல்லவில்லை. எனவே அரசாங்கத்திற்கு தெரியும், போலீஸ் விசாரணையின் மூலமாக இவர்கள் யார், எந்த விகாரையிலிருந்து சென்றார்கள் என்று. எனவே இவர்கள் மதகுரு என்று நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. இதை அரசாங்கம் முன்பு கூறியது போல் ஜனாதிபதி அமைதியாக இருக்க வேண்டாம். இப்போது அவர்கள் எங்கெங்கே இருக்கிற எந்த பௌத்த விகாரையிலிருந்து சென்றார்கள் என்ற அத்தாட்சி எடுத்துக்கொண்டு பேசியவர்கள், போலியானவர்கள், அரசாங்கம் தான் இதெல்லாம் செய்கிறது என்று கூறுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை நீங்கள் எடுங்கள். சட்டம் இருக்கின்றது இங்கே, ஏன் உங்களால் முடியவில்லை? இதுதான் பிரச்சனை. அரசாங்கத்துக்கு களங்கம் ஏற்படுவதற்கு காரணம் அரசாங்கம். அமைதி, ஐக்கியம், சமாதானம் வேண்டாம். இவர்களோடு நீங்கள் போக வேண்டியவர்களோடு தான் சமாதானமாக போக வேண்டும். ஐக்கியம் தேவை மக்களோடு. இவர்கள் மக்கள் அல்ல, மிருகங்களுக்கு சமமானவர்கள். ஆகவே இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். ஏன் உங்களுக்கு நடவடிக்கை எடுக்க முடியாது? அவர்கள் பௌத்த குரு, உண்மையான பௌத்தர்கள், பௌத்த குரு அவர்கள் விகாரிலிருந்து வந்தவர்கள் என்று கூறி இவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கலாம். அரசாங்கத்துக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தினார்கள் என்று கைது செய்ய முடியும் என்ற அரசாங்கத்தில் சட்டம் இருக்கின்றது. அதை செய்யுங்கள். அல்லது உங்களுடைய பேர் மிக அசிங்கமான அளவுக்கு கொண்டு வருவார்கள் அவர்கள். காரணம், இவர்களுக்கு மீண்டும் ராஜபக்ச குடும்பம் பதவியேற வேண்டும் அல்லது ரணில் விக்ரமசிங்க வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பு இருக்கின்றார்கள் இவர்கள். எனவே உங்களுடைய நட்பெயரை காப்பாற்றிக் கொள்வது நீங்களாக இருக்க வேண்டும், இல்லையா மற்றவர்களாக இருக்கக்கூடாது. இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். இன்றைய மூடு இணைந்து இவ்வளவு விடயங்களையும் பகிர்ந்து கொண்ட எமது தலைமுறை கட்சியின் தலைவர் சிதம்பரம் கருணாநிதி அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். நன்றி, வணக்கம். தொடர்ந்தும் லாங்காஸ்ட்ரியுடன் இணைந்திருங்கள். ஒளிப்பதிவாளர் லிசிஹரன் மற்றும் விஜயகுமாருடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.